அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஏதாவது ஒரு காரியத்தில் சிரமம் ஏற்படும் போது, கடினம் ஏற்படும் போது கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. அல்லாஹுவே, நீ இலகுவாக்கியதை தவிர இலகுவானது கிடையாது. கரடு முரடான பூமியை கூட நீ நாடினால் இலகுவாக்குகிறாய். இது நபி அவர்கள் கேட்ட ஒரு துஆ. இந்த துஆவை நாம் எங்களுக்கு சிரமங்கள் வரும் பொழுது, ஒரு விடயத்திலே கடினம் ஏற்படுகிற பொழுது நாம் கேட்க முடியும். இந்த ஹதீஸ் இப்னு சுன்னி அவர்கள், இப்னு ஹிப்பான் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இங்கே சஹல் என்பது இலகுவான ஒன்று. எனவே அல்லாஹ் எங்களுக்கு எதை இலகுவாக்கி தந்திருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு இலகுவானது. அல்லாஹு தஆலா ஒன்றை எங்களுக்கு இலகுவாக்கி தரவில்லை என்றால் அது எங்களுக்கு இலகுவாக இருக்காது. எனவே நாம் ஒரு விடயத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்ற போது, அவனிடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஏனென்றால் அதற்குரிய அதிகாரம், ஆற்றல் அவனிடம்தான் இருக்கிறது. வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன. ஹஸ்ன் என்பது கரடுமுரடான பூமி, வன்மையான கடினமான பூமி. சிலர் இதனை கவலை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கவலை என்பது ஹுஸ்ன் அல்லது ஹசன். ஆனால் இங்கே ஹஸ்ன் என்பது கரடுமுரடான பூமி. கரடுமுரடான பூமியையும் நீ நாடினால் இலகுவாக்குகிறாய். இலகுவான பூமியாக, கரடுமுரடான பூமிக்கு எதிரான பூமிக்கு தான் சஹல் என்ற வார்த்தையினால் அழைக்கப்படக்கூடிய ஒன்று. சஹல் என்பது இலகுவானதுக்கும் சொல்லப்படும், கரடுமுரடற்ற ஒரு பூமிக்கும் மென்மையான பூமிக்கும் சொல்லப்படும். இங்கே நாட்டம் என்னவென்றால், கடினமானதையும் அல்லாஹ் இலகுவாக்கி தரக்கூடியவன். எனவே அவனிடத்திலே நாம் துஆ கேட்டு நெருங்குகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, துஆ கேட்பது அடிப்படையான ஒரு இபாதா என்பது எங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் அதனை சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு மூமின் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அவன் நெருங்க வேண்டும். அவனிடம்தான் எல்லாமே இருக்கிறது. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் துஆ கேட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இப்போது நாம் பார்த்த துஆ, ஏதாவது ஒரு காரியத்தில் எங்களுக்கு கடினத்தன்மை ஏற்படுகிறது, சிரமம் ஏற்படுகிறது, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் அல்லது செய்யப்போகிற காரியம் சிரமமாக இருக்கிறது என்று இருக்கும் பொழுது இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ளலாம். இதே போன்று நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடக்கூடிய பல்வேறு விடயங்களுக்கான துஆக்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். துஆவுல் இஸ்திகாரா என்ற ஒரு துஆவை பார்த்தோம். இதனை நாம் செய்வதா இல்லையா என்கின்ற முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்ற நிலையிலே எதை செய்ய வேண்டும், எது செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று முடிவெடுப்பதற்காக அந்த துஆவை நாம் ஓதுகிறோம். அதே போன்று துயரங்கள் வருகின்ற பொழுது நாம் ஓதக்கூடிய துஆக்களை பார்த்தோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் போன்ற துஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ போன்ற துஆ, லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் போன்ற துஆக்கள். அதே போன்றுதான் கவலை, துக்கம் ஏற்படுகின்ற பொழுது ஓத வேண்டிய துஆவை நாம் பார்த்திருக்கிறோம். اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. அதே போன்றுதான் ஒரு கூட்டத்தாரை அஞ்சுகின்ற பொழுது, அவர்கள் விடயத்தில் எங்களுக்கு அச்சம் வருகிற பொழுது, அவர்கள் அநீதி இழைத்து விடுவார்கள் என்கிற பயம் வருகிற பொழுது ஓதுகிற துஆக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷிஅத். அதே போன்றுதான் ஷைத்தானுடைய கெடுதிகளை நாம் அஞ்சுகிற பொழுது, ஷைத்தானுடைய தாக்கங்கள் ஏற்படுகிற பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறோம். ஆயத்துல் குர்சி ஓதுகிறோம். அதே போன்று குல் சூராக்களை ஓதுகிறோம். அதே போன்று ஷைத்தானுடைய பிரச்சனைகளின் பொழுது
அல்அனுக பிலஅனத்தில்லாஹி தாம்மா என்று 3 முறை ஷைத்தானை லஅனா செய்வது நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் எங்களுக்கு அது கை நழுவி சென்று விட்டதென்றால் நாங்கள் அப்போது அல்லாஹுடைய விதியை நம்பி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்குவது கதருல்லாஹி வமா ஷா ஃபஅல் அல்லது கத்தருல்லாஹு வமா ஷா ஃபஅல் என்ற வார்த்தையை சொல்வது. அதே போன்றுதான் எங்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்வது. அதே போன்றுதான் எங்களுக்கு ஒரு கடன் தொல்லை ஏற்பட்டு எங்களால் அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்தால் நபி அவர்கள் ஓதிய சில துஆக்களை ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வ ضلعித் தைனி வ கலபத்திர் ரிஜால். இந்த துஆவை ஓதலாம். அல்லது ஷைத்தானுடைய வஸ்வாஸ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், எண்ணங்கள் எங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லலாம். அதே போன்று ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்லலாம். அதே போன்று அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லிவிட்டு இடது பக்கம் 3 முறை துப்புவது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது. இவ்வாறான பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். தொழுகையிலே கூட ஷைத்தான் எங்களுக்கு எண்ணங்களை ஏற்படுத்துகிற பொழுது, எங்களுடைய எண்ணங்களை மாற்றுகின்ற பொழுது, எங்களை திசை திருப்புகிற பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று நாங்கள் 3 முறை சொல்லி ஒரு முறை சொல்லி 3 முறை இடது பக்கம் துப்புவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களையோ பிறரையோ ஏதாவது ஒன்று தீண்டிவிட்டால், தேல், பாம்பு இந்த மாதிரியான அந்த நேரத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதிலே துப்புவதற்கான வழிகாட்டல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறுவர்கள் பெரியவர்களும் தான் அவர்களுக்கு கண் திருஷ்டி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா போன்ற துஆக்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல துஆக்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு குறுக்கே வரக்கூடிய விடயங்கள். இந்த விடயங்களின் போதும் கூட நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழியை எங்களுக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கிறது. எனவே துஆ தான் நாம் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ கேட்பது தான் இபாதா என்று சொன்னார்கள். என்றால் வணக்கத்தின் அடிப்படையே துஆ கேட்பது, அல்லாஹ்வை நெருங்குவது. நாம் அல்லாஹ்வை நெருங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தங்களை முடியுமான அளவு புரிந்து அல்லாஹுக்கு நாம் வணக்கம் செய்கிறோம் என்கிற உணர்விலே ஓத வேண்டும். பெருமனை கடமையை முடிப்பதற்காக ஓதுவது அல்ல. அவ்வாறு ஓதுவதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் குறைவாகத்தான் இருக்கும். எனவே நாம் இப்போது பார்த்த இந்த துஆவை கடினமான நிலைமைகள் வரும் பொழுது, ஒருவருக்கு பரீட்சை வருகிறது, அது அவர் கடினமாக உணர்கிறார், அந்த நேரத்திலே இந்த துஆவை அவர் ஓத முடியும். பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னால், அல்லது அவர் தன்னுடைய ஆஃபீஸ்ல ஒரு பணியகத்தில் ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த வேலையை அவரால் முடிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது, அந்த நேரத்திலே இந்த துஆவை அவர் ஓத முடியும். இவ்வாறு எந்த ஒரு கடினமான வேலைகளின் போதும் அவருக்கு இந்த துஆவை ஓதிக்கொள்வதற்கு முடியும். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. وآخر دعوانا الحمد لله رب العالمين.